நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக மீது விஜய் அதிருப்தி. என்ன நடந்தது? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விசிக, கம்யூனிஸ்ட் ஆகிய கூட்டணி கட்சிகள் மீது முதல்வர் விஜய் அதிருப்தியில் இருப்பது தெரிய வந்திருக்கு. விசிக நிர்வாகிகள் பொது வெளியில விஜயை விமர்சிப்பது தாவேக தலைமையை உஷ்ணமாக்கியிருக்கு. அதே போல நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்புகள் விஜய் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்ததும் டென்ஷன் ஆக்கி உள்ளது. தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது முதல்வர் விஜய் அதிருப்தியில் இருக்கிறார் என்ற பேச்சுகள் அதிகரித்திருக்கு. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விட வேண்டும் என்பதில் விஜய் தீவிரமாக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி அதற்கு ஒத்துவரும் சூழல்ல விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலகியே இருக்கு. தாவேக அமைச்சரவையில் வன்னியரசு இடம்பெற்றிருந்தாலும் விசிகவினர் தொடர்ச்சியாக சோசியல் மீடியாவில் விஜயை சாடி வருகின்றனர். இன்னொரு பக்கம் முன்னாள் எம்எல்ஏ ஷானவாஸ் நேரடியாகவே தாவேக மீதும் விஜய் மீதும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வராரு. இதனால திருமாவளவனும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறார். மறுபக்கம் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை வளரவிடக்கூடாது என்பதில் தாவேக அரசு முனைப்புடன் இருந்தது. இதன் காரணமாகவே போராடும் மாணவர்களை காவல்துறையினர் தங்களின் பேட்ஜ் கூட அணியாமல் தாக்க அனுமதி அளித்தது. அதே போல மெரினாவில் போராட்டம் நடத்தக்கூடாது என்பதால முன்கூட்டியே மெரினா கடற்கரைக்கு பூட்டு போட்டது. இப்படியான சூழ்நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தில் கட்சி சார்பின்றி கருப்பு சட்டையுடன் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவு அளித்தனர். நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு நெருப்பு பாலன் இல்லத்தில் தொடர்ந்து அணையாமல் இருந்து வந்தது என்றே சொல்லலாம். அதில் வந்த பெரும்பாலானோர் தாவேகாவின் இரட்டை நிலைப்பாட்டை கடுமையாக சாடினார். போராட்டத்தை ஒடுக்கும் தாவேகாவையும் முதல்வர் விஜயையும் சாடினர். இதன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் இயக்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் தாவேகா மீது அதிருப்தியில் இருப்பது தெரிய வந்திருக்கு. இதனை உளவுத்துறை முதல்வர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. இதனை உணர்ந்து கொண்ட முதல்வர் விஜய் கூட்டணி கட்சியினர் மீது அதிருப்தி அடைந்திருக்கிறார். இருப்பினும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூட விஜய் விரும்பல. இடைத்தேர்தலில் தாவேகா அடைந்த வெற்றிக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றே முடிவுக்கு வந்துள்ளதாக விவரம் அறிஞ்சவருங்க சொல்லுறாங்க. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.